ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எம்இஇசி கூறிய அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் கூறிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். CU25C04. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் கூறிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். CU25C04 யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MOS டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. லாஜிக் கேட் டிசைன் கண்டிப்பாக லாஜிக் கேட்ஸ்லேருந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 இதில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸில் சிஎஸும் சிஜியும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு MOS மாடல்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 இதில் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவுட்புட் ஆம்பிளிஃபயர் டிசைன் பிரின்சிபல் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுபோல் ஹை கெயின் ஸ்ட்ரக்சர்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 இதில் FPGA ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக கேட்பாங்க, இது நிறைய டைம்ஸ் கேட்பாங்க, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ASM சார்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதோட சேர்த்து அந்த ரியலைசேஷன் யூசிங் ASM பிளாக்ஸும் பார்த்துக்கோங்க. ASM சார்ட் வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் இன் HDL அதில் VHDL ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த வெரிலாக்கும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம் சிந்தசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கூடிய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.